ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய லாஃபிங் புத்தா இருக்கு. இது என்ன பேர்னு தெரியல. இதெல்லாம் சைனீஸ் குபேரர்னு சொல்றோம். இதற்கு ஒரு பெயர் உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டே. இந்த ஹோட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இவருக்கு இப்படி பேசுன்னு பார்த்தாலே நல்லா ஜாலியா இருக்காரு பாருங்க. எல்லா லாஃபிங் புத்தாலையும் நல்ல வாய் பெருசா இருந்து சிரிச்சிட்டு இருக்கவர் தான் ஹோட்டே. இந்த ஹோட்டே என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி பேக் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு டாய்ஸ் எடுத்துட்டு வர்ற மாதிரி இவர் வந்து ஒரு ஒரு பேக்ல வந்து நிறைய லக்கு, ஃபார்ச்சூனு, நம்மளுக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன தேவையோ எல்லாமே இந்த பேக்ல வச்சிருப்பாராம். இது வந்து அவர் வந்து இந்த ஸ்டாச்சு நம்ம வீட்டுல வச்சாலே நல்ல ஃபார்ச்சூன், அதாவது நல்ல லக்கு, பெரும் அளவில் பணம், அபண்டன்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு லக்கி, செம்ம அதிர்ஷ்டம் அப்படி சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த ஹோட்டே பண்ணும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரியான ஒரு பொம்மை, பின்னாடி பேக் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை, இது வந்து என்ன கொடுக்கும்னா நம்ம தேவைகளை கொடுக்கக்கூடியதான் இந்த பேக்ல வச்சிருப்பாராம். ஹோட்டேக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாக்கு பை இல்ல துணியால் செய்த பையின்னு அர்த்தம். ஸோ அந்த பையில இவர் வந்து நமக்கு நம் தேவைகளை எடுத்துக்கொண்டு வருபவர் இந்த லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டே. ஸோ இந்த இந்த ஸ்டாச்சு நம்ம வீட்டில் வச்சிருந்தோம்னா, இது வந்து ரேக்கி பிராக்டிஷனர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள இருந்தாலும் சரி, இதற்கு ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கும் போது இதற்கு இது இது பாட்டு தன்னால வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இதை வைக்கும்போது அடியில நீங்க நிறைய சிம்பிள்ஸ், நம்ம நிறைய சிம்பிள்ஸ் இதுல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஏதான ஒரு சிம்பிளோ, பணத்திற்கான சிம்பிளோ வரைஞ்சு அடியில வச்சிருங்க. வச்சுட்டு இருக்கும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஆயிட்டே இருக்கும். இதுக்கு அடியில ரூபா நோட்டோ காயினோ வச்சிருங்க. இல்ல உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி இதுக்கு நோட்டில் வச்சிருங்க. இது ஆக்டிவேட்டடா வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, டெய்லியே கம்யூனிகேட் பண்ணணும். ஹாய், எப்படி இருக்கேன், ஹலோ அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயம் அப்படி கடக்கும்போது அதுக்கு வேல்யூ இருக்காது இல்லை. ஸோ அது ஆக்டிவேட்டடாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது நீங்கள் வந்து சில டைமில் வந்து சில பேர் வந்து இவங்களுக்கு வந்து படையல்லாம் வைப்பாங்க, பாலோ இல்லை குட்டியா. நிறைய இடத்துல சைனீஸ்காரருங்கிறதுனால இந்த பிளாக் டீ எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க. பண்ணலாமே, இது எல்லாமே மனம் தானே காரணம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. அப்படி வச்சுட்டு இவர்கள்கிட்ட உங்கள் தேவைகளை ஒரு பேப்பரில் எழுதிட்டு இந்த சிலை கடியில் வச்சுருங்க. அந்த தேவைகள் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்துட்டு தீ, அதாவது கேண்டில் ஏற்றி கொளுத்திட்டு அந்த ஆஷஸை கொண்டு போய் அப்படியே யூனிவர்ஸில் சேர்த்துருங்க. ஸோ இந்த தேவைகளை எழுதி இவங்க கடியில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும்.